கல்பாக்கம் அடுத்த நத்தம் கிராமத்தில் தனது சொந்த செலவு 4,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் சேகர். பொதுமக்கள் பாராட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நத்தம் கரியஞ்சேரி ஊராட்சிக்குட்பட்ட நத்தம் கிராமத்தில் பொதுமக்களின் நலன் கருதி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க ஊராட்சி மன்ற தலைவரும் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவருமான கரியஞ்சேரி சேகர் தனது சொந்த செலவில் ரூபாய் 4,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் 2,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் நிலையத்தை அமைத்துக் கொடுத்தார். அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் விழாவிற்கு தலைமை தாங்கி துணைத் தலைவர் சூரியபிரபா, உமாசங்கர் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் ரிப்பன் வெட்டி பூஜையில் பங்கேற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய தலைவர் சேகர், என்னை தலைவராக தொடர்ந்து தேர்ந்தெடுத்த உங்களுக்கு அனைத்து சேவைகளையும் செய்து வருகிறேன். மழை காலங்களில் மழைநீர் ஏரியில் நிரம்பி கலந்துவிடுகிறது. உங்கள் நலனுக்காக என்னுடைய சொந்த செலவில் ரூபாய் 4,50,000 மதிப்பில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்துக் கொடுத்துள்ளேன். பொதுமக்கள் சுகாதாரமான குடிநீரை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் வார்டு உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள், செல்வமணி, அரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஊராட்சியில் இந்த தலைவராக தேர்ந்தெடுத்து ஏறவரை 2006லேருந்து இப்போ 2023 வரைக்கும் நடத்துகிற ஒரு 4 வருஷம் இல்லை. அதனால் உங்கள் மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் என்னுடைய சொந்த செலவில் 4,7 லட்சம் செலவில் இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் உங்களுக்காக நான் அமைச்சு கொடுத்துருக்குறேன். அதாவது நம்ம 54 பஞ்சாயத்தில் திருக்கழுக்குன்றம் பிளாக்ல எந்த தலைவரும் இவ்வளோ செலவு பண்ணலை. அது எனக்கு தெரியும். ஏன்னா தலைவர்களுக்கு தான் தலைவராகிறேன். 54 தலைவர்கள் நான் தான் தலைவர், கூட்டமைப்பு தலைவர். அதுதான் நம்ம ஊர் ஏரியில் மழை நாளில் அந்த தண்ணி கிணத்துல வந்துடுது. கிணத்துல வந்ததுனால தண்ணி கொஞ்சம் கெட்டு போகுது. அப்புறம் சரியாக 4 மாதம் ஆகுது. அந்த பிரச்சனை இதெல்லாம் போன வருஷமே செய்யணும்னு முடிவு எடுத்தோம். அது முடியல, ஒரு சில இதுவால் முடியல. அதனால் இப்போ முடிச்சு கொடுத்துட்டேன். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.